என் டெபு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வில்லன். வில்லன்னா சும்மா வந்து ஒருத்தவங்களை வந்து வெட்டி கொன்று அந்த மாதிரி வில்லன் இல்லை. ஊராக லேடிஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அங்கேயே எஸ்கேப் ஆகிடுற ஒரு சீப்பான வில்லன். அதை அப்படியே ஏமாற்றி அந்த கண்ணுலேயே அவனை அப்படியே இது பண்ணி ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணை எங்கே தப்பாக பார்க்குறோங்கிறத வந்து அதாவது பெண்கள்லாம் வீக்கு, அவங்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க, பியூட்டிக்கு தான் அவங்க. ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் நீங்கள் இதெல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்களா? ஜால்ரா அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதா? நீங்கள் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதா? இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ ஒரு 45 இயர்ஸில் எனக்கு ஜனநாயகன் கிடைச்சும் போது நான் இதுவே 20 இயர்ஸில் ஒரு சின்ன படம் செஞ்சுருந்தாலும் எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் அப்போ எனக்கு கிடைச்சிருக்குமான்னு சரியாது. இதுவே வந்து நான் உதயநிதி ஸ்டார் கூட நடிச்சிருந்தேன்னா கூட இதே எஃபர்ட்டோட நான் இதே ஹாப்பினஸோட தான் நடிச்சிருப்பேன். பிகாஸ் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பார்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட். கனவுல கூட எனக்கு விஜயனா கூட நடிப்பேன் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. 70 வயசு தாத்தாவா நடிக்கணும்னாலும் நான் பெஸ்ட் தாத்தாவா நடிப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் யாரை போய் கேட்கணும்னு எனக்கு தெரியாது, யாரை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பிஆர்ஓனா என்னன்னு எனக்கு தெரியாது. பாசம் வச்சா லவ் வச்சா சினிமா நம்மளை கைவிடாதுன்னு நினைக்கிறேன். சினிமானே இல்லை ப்ரோ, எதுவுமே கைவிடாது. நவரச நாயகன் கார்த்திக் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எல்லாரும் வெத்தலை போட்டு பேசுற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அவர் மட்டும் அழுதாருன்னா நமக்கு கண்ணு அப்படியே கண்ணிலேயும் கொட்டும் நமக்கு. அவரோட வாய்ஸ் அப்படி, அவர் டப்பிங் வந்து அவ்வளோ அழகான டப்பிங்காக இருக்கும். நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது நான் ஏன் இன்ஜினியரிங் பண்ணேனே எனக்கு தெரியாது. நான் எம்பிஏ படிக்கும்போது நான் ஏன் எம்பிஏ படிக்கிறேனோ எனக்கு தெரியாது. அப்புறம் பண்ணி முடிக்கும்போது எனக்கு அது பிடிக்கலன்னு தோணுச்சு. ஸோ என்ன அடுத்தது அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை தான். நான் உங்களை சீரியல் நிறைய பார்த்தேன். ஓகே, சீரியல்லே ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கோல் வச்சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் மேபி சீரியலில் இருந்தால் சீரியலே பர்பஸாக ஃப்யூச்சராகவே அப்படியே ரன் பண்ணிட்டு போகிறவங்க பிஸியாக இருக்கவங்களே இருக்காங்க நிறைய பேர். அதை தாண்டி இல்லை எனக்கு சினிமாவில் போகிறது இன்னொரு கோல், என்னோட டெஸ்டினேஷனுக்கு சினிமா தான், பட் நான் சீரியல்லே இருக்கேன் அப்படின்ற சில இருக்கும். உங்களுக்கு எப்படி சீரியல் தான் டெஸ்டினேஷனாக வச்சுருந்தீங்களா? நான் ஆக்சுவலாக ஐம் இன்ஜினியர் எம்பிஏ. நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது நான் ஏன் இன்ஜினியரிங் பண்ணேனே எனக்கு தெரியாது. நான் எம்பிஏ படிக்கும்போது நான் ஏன் எம்பிஏ படிக்கிறேனோ எனக்கு தெரியாது. ஸோ வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க, இன்ஜினியரிங் படித்தேன். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணேன். அப்புறம் பண்ணி முடிக்கும்போது எனக்கு அது பிடிக்கலன்னு தோணுச்சு. ஸோ என்ன அடுத்தது அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை தான். ஸோ நான் ஆக்டிங்குள்ளே வருவேன்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஆடிஷன் ஆட் பார்த்து சும்மா போனேன், செலக்ட் ஆனேன். அப்போது சீரியலுக்குள்ளே வந்தேன். 15 இயர்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு இன்ஜினியர் எம்பிஏ பண்ணிவிட்டு நான் சீரியலில் நடிப்பேன் அப்படின்னு. ஸோ நடிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சது. டெய்லி ஒரு மாஸ்க், டெய்லி ஒரு எமோஷன், டெய்லி ஒரு புது மனிதனோட வாழ்க்கையை வாழ்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்லவனாக வாழ்கிறேன், ஒரு கெட்டவனாக வாழ்கிறேன், அப்புறம் ஒரு போலீஸாக வாழ்கிறேன், டாக்டராக வாழ்கிறேன். இந்த மாதிரி பல பரிமாணங்கள் வரும்போது அதுக்குள்ளே இறங்கி ஒரு டாக்டர் இந்த விஷயத்தை எப்படி செய்வார், ஒரு போலீஸ் வந்து எப்படி நடந்து போவார், இந்த விஷயத்தை அவர் எப்படி பார்ப்பார், இந்த மாதிரி அந்த ட்ராவல்குள்ளே போகும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ நம்மளை தேடி நம்ம ஏதோ போகிறோம், நிறைய விஷயங்கள், ஒரு போலீஸோட குவாலிட்டியை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு டாக்டரோட குவாலிட்டியை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படி இந்த மாதிரி நிறைய பாடங்கள் கிடைச்சிது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராவல். இந்த ஆர்ட்டுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருப்போம். ஸோ நம்ம தான் லீடாக இருக்கணும், நம்ம தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன கேரக்டர் 2 நாள் வந்துட்டு போனாலும் நான் ஹாப்பியாக வருவேன். ஒரு தாத்தா 70 வயசு தாத்தாவாக நடிக்கணும்னாலும் நான் பெஸ்ட் தாத்தாவாக நடிப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் யாரை போய் கேட்கணும்னு எனக்கு தெரியாது, யாரை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பிஆர்ஓனா என்னன்னு எனக்கு தெரியாது, ப்ரொடியூசர் கிட்ட என்ன பண்ணி வாய்ப்பு கேட்கணும்னு தெரியாது, டைரக்டர் பார்க்கணுமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஜனநாயகன் வந்து இட் ஹேப்பன்ட். வினோத் சார் எங்கேயோ ஏதோ ஒரு என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த கேரக்டர் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சி அவங்க ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. இல்லைனா எனக்கு வந்து இந்த வாய்ப்புங்கிறது கனவுல கூட வராத ஒரு விஷயம். கனவுல கூட எனக்கு விஜயனா கூட நடிப்பேன் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. நான் அவரை ஷூட்டிங்கை பார்ப்பேன், அவர் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நான் இங்கேருந்து எட்டி பார்ப்பேங்கிறதெல்லாம் எனக்கு கனவுல வந்திருக்கு. பட் ஐவ் நெவர் ஈவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல் தட் குட் கர்மா. ஸோ அப்படி நடக்கும்போது ஸோ அதில் நான் என்ன பண்ண முடியும், அதில் ஒரு ஆர்மி ஆளாக எப்படி ட்ராவல் பண்ண முடியும், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அந்த ட்ராவல் பிடிக்கும்.
ஸோ இதிலிருந்து இதுக்கு வரணும்னு நான் நினச்சதில்லை. பட் வரும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வந்து என்னோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷம் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நிறைய பேருக்கு சீரியல் ஆக்டர்ஸ்க்கு டெஸ்டினிங்கிறது மூவியில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பேர் புகழ் எனக்கு போதும், நான் ஹாப்பி அப்படின்னு ஃபார் ஷோர் யாரும் நினச்சதில்லை. அவங்களோட எல்லாரோட ட்ரீமும் அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம லைஃப்பில் ட்ராவல் ஆகி போகிறது தானே. இது சீரியலில் இருக்கிறவங்கன்னு இல்லை, ஃபார் எனி ஒரு ஐடி ப்ரொஃபஷனும் கூட இது நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு கிளைம் த லேடர் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது எனக்கு இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய லாங்குவேஜஸ் பண்ணணும், நிறைய கெட்டப்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஜான்ரா பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்குள்ளே இருக்குது. பட் அதே தான் யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாது, யார் எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியாது, இவங்க எப்படி என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, இவங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. பட் அகெயின் எனக்கு அது அந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. பட் ஐ பிலீவ் இன் ஒன் திங், ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா அந்த விஷயமே நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு. பட் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஒன்று கொடுத்துட்டாங்க. ஜனநாயகன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. உங்களுக்கு சீரியலில் என்ன பெரிய போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் மூவியில் சினிமாவில் உங்களுக்கு ஜனநாயகன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஆப்வியஸாக இந்த படம் பார்த்துட்டு உங்களை நிறைய ரோலுக்கு, எனக்கு தெரிஞ்ச வில்லன் ரோலுக்கு நிறைய கூடுதல் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸ் கட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கட் பண்ணால் ஜனநாயகன் மூவியில் பார்க்குறேன் நிறைய பேர் அதை சொன்னாங்க ப்ரோ. நீங்கள் வந்து ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் நீங்கள் இதெல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்களா, ஜால்ரா அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதா, நீங்கள் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதா, இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சத்தியமா கிடையாது. தட் இஸ் டெஃபினெட்லி நாட் மீ. இதுவே வந்து நான் உதயநிதி ஸ்டார் கூட நடிச்சிருந்தேன்னா கூட இதே எஃபர்ட்டோட, நான் இதே ஹாப்பினஸோட தான் நடிச்சிருப்பேன். பிகாஸ் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பார்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற எவ்வளோ பேர் இருக்காங்களே, எனக்கு மேல இருக்கிறவங்களாம் இருக்காங்களே, அப்படின்னா அவங்களாம் நடிச்சிருக்கணும் இல்லையா. அது விஜயனா இஸ் நாட் தட் டைப். நான் ஒன்று செய்கிறேன்னா நீ எனக்கு ஒன்று செய் அப்படின்னு நினைக்கிற ஆள் அவர் கிடையாது. ஸோ வந்து நான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நான் ஜனநாயகத்தில் நடிச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பியூர்லி இது வந்து வினோத் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்து இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அவரு என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை நம்பி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அண்டு நான் அதை 100% பண்ணேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படி அமைஞ்சது தான் பிரதர். அது ஒரு சிலருக்கு சொல்லியிருந்தாங்க நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஆர்டிஸ்டே என்ன சொன்னாங்கன்னா என் சீன்ஸ் நிறைய வரலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எடுத்தது எல்லா சீனும் வந்துருச்சா இல்லை ஏதாச்சும் ஒரு சீன் எடுத்து? கொஞ்சம் வரல. பட் இதுவே எனக்கு ஹாப்பி. நான் அந்த மமிதா மேம்க்கு ட்ரெயின் பண்ணுவேன் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், இன்னும் கொஞ்சம் மாண்டேஜஸ் இருக்கு. அண்டு அண்ணன் வந்து நான் அவருக்கு வந்து ஒரு சேட்டலைட் ரூம்ல இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அவர் எனக்கு நன்றி சொல்லி எனக்கு கை கொடுத்து என்ன ஹக் பண்ணுவாரு. அண்ட் நான் சொல்லுவேன், என்ன சார் நீங்க எனக்கு போய் நன்றி சொல்றீங்க, எங்க கிராம மக்களுக்கு நீங்க செஞ்சதை விடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துல இருந்து வந்த ஒரு ஆளான ஒரு சின்ன டிராவல் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நாள் ஷூட் நான் அந்த கிராமத்துல இருக்கும் போது நடக்கிற விஷயங்கள்லாம் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னை நான் கட்டி பிடிச்சி விஷ் பண்ணும்போது ஷூட் பண்ணாங்க. நான் வந்து எங்க கிராமத்து மக்களுக்கு நீங்க செஞ்சதை விடுவான்னு சொன்னதெல்லாம் ஷூட் பண்ணாங்க. பட் அந்த கிராமத்துக்கு போற சீக்வன்ஸ் ஷூட் பண்ணல. ஸோ அந்த டைலாகோட அங்கேருந்து கட்டு. நீங்க சொன்ன ஒரு டைலாக் ஒன்று இப்போ என் இன்டர்வியூலையும் சொன்னீங்க, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு 80 வயசுக்கு தாத்தா ரோல் கொடுத்தா கூட நான் பண்ண தயார் அப்படின்னு சொன்னீங்க. இதை நான் 2-3 பேர்கிட்ட தான் தமிழ் சினிமாவில் பார்த்தேன். சேதன் வந்து இந்த விஷயம் பேசுவார். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் வந்து ஏஜ் கேட்டகரிலாம் பார்க்க மாட்டேன், ஹீரோ மெட்டீரியலில் இருக்க ஒருத்தர் நான் வந்து தாத்தாவும் நடிக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு படத்தில் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லும் போது வந்து அந்த விஜய் சேதுபதி சார் பற்றி நீங்கள் சொல்லும் போது ஆஃப்டர் டெல்லம் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆரஞ்சு மிட்டாய் கூட விடுங்க ப்ரோ, அந்த கடைசி விவசாயி பண்ணார் பாருங்களேன், அந்த கேரக்டர் பண்ணதுக்கே அவருக்கு வந்து அவர் நடிப்பு மேலே எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காதல் வச்சுருக்காரு, அந்த நடிப்பு அவர் எவ்வளோ காதலிக்கிறாரு, அந்த நடிப்பு அவர் எவ்வளோ காதலிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த ட்ராவல் ஐம் சேயிங். அந்த ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு ஆளாது இல்லை அவர் தான் கடவுளா, யூனோ அவர் பேசுறது நமக்கு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ அந்த தாத்தாக்கு கனெக்ட் ஆகும். அவர் போய் அந்த மயிலோட பேசும்போது அந்த மயில் கனெக்ட் ஆகும், அந்த விபூதி கனெக்ட் ஆகும். கடைசியில் அப்படியே அந்த வானத்தை பார்த்து அந்த கரப்பல்லோட அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்களேன். ஐ ஷுட் சே அந்த மாதிரி தான் ப்ரோ. அந்த 80 years நான் சொல்றது அதே எனக்கு அந்த லவ் இருக்கு பாருங்களேன். நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், அந்த லுக் எப்படி இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும். இப்போ இந்த தாய்க்கிழவியில் கூட ராதிகா மேம் வந்து அந்த கரப்பல் இருக்கும். அவங்க சாமியை வந்து ஃபர்ஸ்ட் சீன் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது அப்படியே அந்த சாமியை பார்த்து
அப்படி வேண்டுவாங்க. ஏன்னா அந்த கரப்பல்லோட ஒரு பாட்டி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ராவல் நமக்கு கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அதுதான் லவ் டுவர்ட்ஸ் ஆர்ட். ஸோ இன்னும் அந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும்போது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். ஒரு வயசானவங்களை நிறைய அப்சர்வ் பண்ணுவோம். அவங்க வேர்ல்டுக்குள்ளே போவோம். அவங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறது எல்லாம் நமக்கு தட்ஸ் ஒன் யூனிவர்சிட்டி. நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சீரியலில் பண்ணும்போது நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய நீங்கள் பண்ணியிருக்கிறது உண்டு. அந்த டைம்ல நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எங்கள் வீட்லேயே நிறைய பேர் கூட உங்க மேலே ஒரு இந்த நோட்டில் வச்சுருந்தாங்க, என்ன இவர் சும்மா எப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லி. ஸோ உங்களை அங்கே அப்படி பார்க்குறோம், கட் பண்ணால் ஜனநாயகத்தில் போகணும். அங்கேயே ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நெகட்டிவ் நோட்லேயே ஒரு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. அது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பர்சனலாகவே என்னென்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரோல் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு இந்த நோட் இந்த சைடு யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருவாங்களோ நம்மளுக்கு அப்படி இல்லை ஒரு சைடு ஒன்று இல்லை. அப்படி இல்லை. இப்போது நீங்கள் வந்து நான் லான்ச் ஆனது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், என் டெபு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வில்லன்னா சும்மா வந்து ஒருத்தவங்களை வந்து வெட்டி கொன்று அந்த மாதிரி வில்லன் இல்லை. ஊரா லேடிஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அங்கேயே எஸ்கேப் ஆகிடுற ஒரு சீப்பான வில்லன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த கேரக்டரில் வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் மக்களுக்கு இரிட்டேட் ஆகும், அதாவது அதை வந்து நம்ம ஸ்டைலுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆட்டிடியூட் அப்படி பெரிய நான் யார் தெரியும்ல அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த கேரக்டருக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்லாம் நல்லா ட்ரீக்காக ட்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி 10 பைசா கையில் இருக்காது, ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு சொந்தக்கார மாதிரி ஒரு ஆக்டிங்கை பண்ணி அதை எப்படியே ஏமாற்றி அந்த கண்ணுலேயே அவனை அப்படியே இது பண்ணி ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணை எங்கே தப்பாக பார்க்குறோங்கிறத வந்து நம்ம பார்க்கும் போதே நம்ம இந்த நாய் என்ன பண்ணுது பார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த ஒரு ஆட்டிடியூடோடு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நான் லான்ச் ஆனது இந்த கேரக்டர் தான். எனக்கு அடுத்த கேரக்டர் வாணி ராணியில் அந்த புட்டி கண்ணாடி போட்டுன்னு அப்படி வர கேரக்டர். ஸோ வந்து நமக்கு இதுதான் he is talented, he is capable of doing anything அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இதையும் நான் ஒன்றா பண்ணேன். ஸோ அந்த வில்லனையும் ஒன்றா பண்ணேன், அந்த அம்மாஞ்சியும் ஒன்றா பண்ணேன், அந்த புட்டியை போட்டுன்னு தலையை வாரின்னு இப்படி நடந்து வந்தேன்னு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் வாஸ் சேம். ஸோ அதனால வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஜனநாயகன்லேயும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது என்ன பண்ணால் இரிட்டேட் ஆவாங்க, எப்படி அதாவது பெண்கள்லாம் வீக்கு, அவங்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க, பியூட்டிக்கு தான் அவங்க சும்மா மேக்கப் போட்டுக்கலாம், அதை விட்டுட்டு ஆர்மிலாம் செட் ஆகாதுன்னும் போது எவ்வளோ இந்த தடவை ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே எடுத்துக்கோங்க, எவ்வளோ விமன் மிலிட்டன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு நம்ம நாட்டுக்காக நின்னாங்க, எவ்வளோ சாதிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஆல் மக்களுக்கு வந்து அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, நான் வந்து ரொம்ப திமிர்த்தனமாக இருந்தால் தான் அண்ணன் வந்து அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன நக்கல் எல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி ஆட் ஆனது தான். ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அது வந்து அப்படி பார்க்காம தட்ஸ் மை ரோல் டு பிளே. ஸோ அதில் நான் மேக்ஸிமம் பெஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து போர்ட்ரே பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் அந்த பண்ண நெகட்டிவே மமிதாவை பாசிட்டிவாக மாற்றணுன்ற மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக பண்ணாமல் எனக்கு ஒரு டிரான்சிஷன் கிடைச்சது பாருங்களேன். வாணி ராணி மாதிரியே நெகட்டிவ் இருந்தது, அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அது வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே அது நடக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. அவ்வளோ பெரிய படத்தில் ஒருத்தன் வில்லன் வரான், அவன் திருந்திடுறான், அவன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு எத்தனை பேர் கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ அது எனக்கு கிடைக்கும் போது மக்கள் எனக்கு இன்னும் முதல்ல என்ன வெறுத்தாங்க, அப்புறம் லவ் பண்ணாங்கன்னும் போது அவங்க மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகிறதுக்கு நான் என்னோட ட்ரைனிங் காரணமாக இருந்துச்சு, அவங்க அவ்வளோ தூரம் வந்து கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுறதுக்கு என்னோட ட்ரைனிங்கும் காரணமாக இருந்துச்சு அப்படின்னும் போது அது பெரிய பிளெஸிங் தானே, ஒரு கீ கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஆக்சுவலாக எனக்கு இந்த இறுதி சுற்றுல மேடியோட அந்த சிம்பிளாக தான் உங்களை பார்த்தேன் அந்த சீக்வன்ஸில். ஓகே, நீங்கள் அப்படி நெகட்டிவாக பேசும்போது என்னன்னா அந்த நெகட்டிவே என்ன பண்ணோன்னா அந்த ஹீரோயினை வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணி நான் பண்ணுருவேன்னு தோணுமோ அப்படின்னு நினச்சேன். அந்த ரோலே எப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எனக்கு மேடி தான் சம்டைம்ஸ் கண்ணில் வந்து போனார். எல்லாருக்கும் பெரிய காம்ப்ளிமெண்ட் ப்ரோ. ஏன்னா மேடி சார் அந்த ரோலை அப்படி நெயில் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அவரோட சொல்லும் போது ஐ எம் வெரி பிளெஸ்ட். அந்த ரோல் அப்படியே பார்க்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யாருன்னா எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரும் இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. எனக்கு வந்து எவ்வளோ ஆக்டர்ஸோட சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் நான் நோட் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்போ வந்து ஆக்டிங் ஒரு விஷயம் வந்து யாரும் சொல்லித்தரவே முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வாங்க, கண்ணை இப்படி வச்சுக்கோங்க, அழுங்க அப்படின்னா நமக்கு அது அப்படியே பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு 10 பேரோட பாடி லாங்குவேஜஸை பார்த்து நம்மளே அப்சர்வ் பண்ணணும். நம்ம அப்சர்வ் பண்ணி ஓகே இதில் என்ன நேச்சுரல் ஸ்கேல் என்ன,
டைரக்டர் சார் என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம இதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து யாரும் சொல்லியே கொடுக்க முடியாது. நம்மளா நமக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸை வந்து அப்படியே கண்மூடித்தனமாக நான் அட்மையர் பண்ணி லவ் பண்ணியிருக்கேன். டாம் ஹேங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம், அதுவும் டெர்மினலில் வந்து அவரோட கண்ட்ரி வந்து டெர்மினேட் ஆகிடும், அவர் பாஸ்போர்ட்டே டெர்மினேட் ஆகிடும், அது வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, தட்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்றது, அவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளில போக முடியாதுங்கிறது, அவர் ஒரு லாங்குவேஜில் தான், அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜில் தான் இருப்பார். இவங்க எல்லாம் சொல்லி புரிய வைப்பாங்க, அவருக்கு புரியவே புரியாது. திடீர்னு நியூஸை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சேஞ்ச் வரும் பாருங்களேன். நேச்சுரலாக ஒரு மனுஷன், அதாவது ஆக்டராக இல்லாமல் நேச்சுரலாக ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அது அப்படியே இருக்கும். ஸோ டாம் ஹேங்க்ஸ், கமல் சார், ப்ரூஸ்லியோட ஆக்ஷன் சீக்வென்ஸ், அப்புறம் வந்து நாகேஷ் சார், அப்புறம் வந்து ஆமிர் கான் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். தனுஷ் சார், யூனோ அந்த ஃப்ரேம்குள்ளே சின்ன டீட்டெயிலிங் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக போட முடியும் அப்படிங்கிறது. கார்த்திக் சாரோட டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நவரச நாயகன் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாரும் வெத்தலை போட்டு பேசுகிற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அவர் மட்டும் அழுதாருன்னா நமக்கு அப்படியே கண்ணிலேருந்து கொட்டும் நமக்கு. அவரோட வாய்ஸ் அப்படி, அவர் டப்பிங் வந்து அவ்வளோ அழகான டப்பிங்காக இருக்கும். அதேமாதிரி கமல் சாரோட டப்பிங்கும். எனக்கு வேணு அரவிந்த் சார் தான் அந்த டப்பிங்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் ஆக்டிங்கை வந்து நீங்கள் 95% பண்ணிட்டாலும் உங்கள் டப்பிங் நல்லா இல்லைன்னா அந்த 95 வந்து -95 போயிடும். அதே 95 நீங்கள் 200 300ன்னு கொண்டு போகிற பவர் வந்து டப்பிங்க்கு இருக்கும்பாரு. ஸோ அதுவும் உங்கள் வாய்ஸே நீங்கள் பேசும்போது நீ எங்கே ஷேக் ஆவ, எங்கே அழுவ, எங்கே சிரிப்ப, எங்கே சிரிச்சுக்கிட்டே அழுவ, இதெல்லாம் டப்பிங்கில் தான் நம்ம அதை பியூட்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்சர்வேஷன் பார்த்து 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 கற்றுக்கிட்டது. ரஜினி சாரோட ஸ்டார்டம், விஜய் சாரோட மாஸ், அஜித் சாரோட அந்த ஒரு ஒரு இன்னசென்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். கார்த்தி சார் கேன் டேக் எனி கேரக்டர் அண்ட் நெயில் இட். கைதியாக இருக்கட்டும், பருத்தி வீரனாக இருக்கட்டும், வாட் அ டைனமிக் ஆக்ஷன் ஹி ஹஸ் காட். சூர்யா சாராக இருக்கட்டும், சூர்யா சார் வந்து ஃப்ரேமில் வந்து நின்னாலே ஒரு மாஸ் இருக்கும். அந்த சிங்கமாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், யூனோ எவ்ரிபடி ஹஸ் காட் ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்கக்கிட்ட. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை அப்படியே எடுத்துக்கிறது தான் ஐ லவ். அண்ட் விவேக் சாரோட டைமிங், வடிவேலு சாரோட பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணி எனக்கு அனுஷ்கா மேம் வந்து ஃப்ரேமில் வந்து நின்னா எனக்கு ரொம்ப டைனமிக்காக ஒரு மாஸாக இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியும். பாகுபலியில் அவங்க வந்து இவங்களை விட்டால் யாரா அந்த குயின் கேரக்டர் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ நாட் ஓன்லி மேல் கேரக்டர், ஃபீமேல், எல்லாரோட ப்ளஸ் எடுத்துக்கிறது. யார் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, யாரும் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற பெஸ்ட்டை நம்மளா பார்த்து கற்றுக்கிறது தான் கைண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ப்ரோ. நான் சொன்னேன்னா நான் வந்து ஹாலிவுட்லேருந்து, பாலிவுட்லேருந்து, கோலிவுட்லேருந்து, டோலிவுட்லேருந்து, மாலிவுட்லேருந்து நான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு 10-15 பேரை சொல்லுவேன். நான் எல்லாருக்குமே வந்து ஏஜில் வந்து ஒரு ஏஜில் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து ஓகே இதுக்கு மேலே வந்து நான் ஷைன் பண்ண முடியுமா, இதுக்கு மேலே நான் வந்து உள்ளே போக முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இது வச்சிருக்கலாம். கட் பண்ணால் இப்போ ஜனநாயகிலேருந்து உங்களுக்கு ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு லேயரே பெருசாக ஸ்டார்ட் ஆக போகுது, அது பெரிய ஹிட்டு. அப்போது அங்கே ஏஜே வந்து ஒரு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து இதுவாகலை, இந்த ஏஜோட முடிஞ்சிடும் அப்படின்னு எதுவும் இல்லை, அவங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து ஓகேப்பா 30 மேலே ஆனாலே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த முயற்சி ஒன்று இருக்குல்ல, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். என்னோட பர்சனல் லைஃபே எனக்கு செட் ஆகி என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு பீஸ் கிடைச்சதே 40+க்குள்ள தான். ஸோ என் வாழ்க்கையே இதுக்கப்புறம் தான் நான் மனசார வாழ ஆரம்பித்ததே 40க்கு அப்புறம் தான். ஸோ வென் யூ லவ் வாட் யூ ஆர் டூயிங், நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப நேசித்து செய்யும் போது அது வந்து எந்த வயசாக இருந்தாலும் அது நமக்கு நான் இவ்வளோ வயசாகிடுச்சா இதுக்கு மேலே சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து சும்மா சொல்கிறது தான். நம்ம அனுபவித்து வரும்போது, நம்ம வந்து லவ் பண்ணி வரும்போது ஒரு விஷயத்த நிறைய கற்றுப்போம். நம்ம ஒரு பெஸ்ட் பர்சனாக மாறுறதுக்கே சில டைம் ஆகும். இவன் என்னை ஏமாத்துறான்டா, இவன் வந்து என்னை வந்து நம்ப வச்சு என்னமோ என்னை வந்து பொய் சொல்கிறான்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மெச்சூர்டாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அப்போ ஒரு வேகம் இருக்கும், விவேகம் கூட இருக்கும். ஆனால் அப்போ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காது நம்ம சின்ன வயசில். அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்ம அந்த ஏஜ் ஆக ஆக தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஏமாற்றத்தை
ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும் பாருங்களேன். அந்த பக்குவம் வரும்போது தான் நம்மளோட பெஸ்ட்டு வெளில வரும். இது நடக்கலைன்னா பரவாயில்ல, ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். பட் அதுக்காக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற போது நம்மளோட பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில வரும். ஐ ஒன்ட் சே எங்கர் அச்சீவர்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வரல. பட் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் நிறைய பேர் சாதனை எல்லாம் வந்து அவங்க வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் சாதிச்சிருக்காங்கங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இவ்வளோ வயசாயிடுச்சு, இப்படி வயசாயிட்டே போதே, ஐயோ ரேஸில் எல்லாரும் ஃபஸ்ட்டு போயிட்டாங்களேன்னு யோசிக்காம நமக்கான டைம் வரும் போது நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம்னா, அது என்ன வயசாக இருந்தால் என்ன, 60 வயசாக இருந்தால் என்ன, ஒரு சின்ன படம் இப்போ ஒரு 45 இயர்ஸில் எனக்கு ஜனநாயகன் கிடைச்சும் போது, நான் இதுவே 20 இயர்ஸில் ஒரு சின்ன படம் செஞ்சுருந்தாலும் எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் அப்போ எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய படம் 45 இயர்ஸில் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அடுத்த படம் வந்து எனக்கு 60 வயசில் தான் கிடைக்குன்னா அப்போயும் நான் ஹாப்பி. அப்போ என்னோட மெச்சூரிட்டி லெவல் இன்னும் பெட்டராக இருக்கும். யாரு கண்டா நான் அப்போ ஒரு நேஷனல் அவார்ட் கூட வாங்கலாம். ஸோ தட் இஸ் ஹவு த மெச்சூரிட்டி வில் டேக் யூ வென் யூ ஏஜ். ஸோ அதனால் தயவு செஞ்சு நமக்கு வயசாயிடுச்சு நம்மளால் சாதிக்க முடியுமான்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எனி ஏஜ் இஸ் ஏஜ் டு அச்சீவ். நைஸ். பேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சினிமாவில் ரொம்ப ஆசை வச்சா, பாசம் வச்சா, லவ் வச்சா சினிமா நம்மளை கைவிடாதுன்னு நினைக்கிறேன். சினிமானே இல்லை ப்ரோ, எதுவுமே கைவிடாது. நீங்கள் the way that is how the wavelength around you bro. ஸோ உண்மையாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அந்த விஷயம் நம்மளை கண்டிப்பாக, அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, let it be any industry, it will stand with you, it will protect you, it will take you to the next level. சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக உங்களை இப்போ இன்டர்வியூ பண்ணது. ரெண்டு ஃபேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா பற்றி ஒருத்தர் ஆர்வம் உள்ள ஒருத்தர், பாலிடிக்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்க ஒருத்தர். ஸோ 2 சைடாகவே உங்களை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நல்ல நாலேஜ் இல்லை ப்ரோ, கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ என்னவா இருக்குன்னு இருக்குல்ல. பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வரலாறுலாம் பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, இவங்க கொள்கைனா என்னன்னு தெரியுமா, திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, சனாதானம்னா என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்படிலாம் போனாலாம் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணணும். நீங்கள் டிவிக்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ தேங்க்யூ பிரதர். அப்புறம் நான் இப்போ எடுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். எனக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுங்க. கண்டிப்பா பிரதர், ஃபார் ஷுர். உங்க சப்போர்ட்லாம் எப்பவுமே இருக்கணும். அது வந்து கட்சியில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சினி இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஆன ஒரு ஹெல்ப் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் உங்களோட டைமுக்கும் ப்ரோவோக் நேயர்கள் அண்ட் ப்ரோவோக் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டாதீங்க, சீட் பெல்ட் போடாம கார் ஓட்டாதீங்க, டோரை திறக்கும் போது பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு திறங்க, பைக் ஓட்டும் போது ரொம்ப நிதானம், கேர்ஃபுல். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, சுற்றி இருக்கவங்களையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் படத்துலையும் சரி, சீரியல்லையும் சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, சினிமாலையும் சரி வளர்ந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். நீங்களும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ ஸோ மச்.